ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடிய சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக காலிஃப்ளவர் முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் காலிஃப்ளவர் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சுடு தண்ணியில் மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரட்டுங்க, அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சிருக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பிறகு சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகாய் தூளும் தனியாத்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். தண்ணி அப்புறம் சேர்த்துக்கோங்க. கலந்தாச்சு, மூடி போட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதுங்க. நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். ரொம்ப வேகக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கலந்து விட்டு மூடி போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். பிறகு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டுடலாம். காலிஃப்ளவர் வெந்துடுச்சுங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம முட்டையை சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் நல்லாவே வெந்திருக்குங்க. தண்ணியாக ட்ரை ஆகிடுச்சு. 2 முட்டை எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். முட்டைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டை ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். மூடி போட்டுடலாம். அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க.
ஓரளவுக்கு முட்டை ட்ரை ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. மூடி போட்டுடலாம். நல்ல கமகமன்னு வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த டிஷ் சப்பாத்தி, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை கடைசியாக தூவிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். நீங்களும் இந்த காலிஃப்ளவர் முட்டை பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.